கர்த்தரும் நானுன்ற தொகுப்போட எபிசோட் 2க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி கர்த்தர் மேலே அன்பு கூறுறதை பற்றி என்னோட சொந்த வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். கர்த்தர் மேலே அன்பு காட்டுறதுனா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு உதவுமான்னு பாருங்களேன். முன்னெல்லாம் கர்த்தர் மேலே பயம் மட்டும்தாங்க எனக்கும் இருந்தது. ஆனால் 2011 என் உலக பிரகாரமான அப்பா கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையே வெறுமையாகிடுச்சு. என் அப்பா இறந்த அப்புறம் கர்த்தர் எனக்கு அப்பாவாக இருக்கேன்னு வாக்கு கொடுத்தார். ஆனால் அப்போ எனக்கு அந்த வாக்கு எவ்வளோ பெருசுன்னு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய கடினமான பாதைகளில் கடந்தப்போ என் கூடவே இருந்த பரம தகப்பனோட அருமையை நான் உணரவே இல்லை. எப்போ தெரியுமாங்க உணர்ந்தேன்? என் உலக பிரகாரமான அப்பா எனக்கு ஒரு நண்பன் மாதிரி இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி டேட். என்னோட எல்லா விஷயத்தையும் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. சந்தோஷமோ துக்கமோ வெற்றியோ தோல்வியோ பிடிச்சது பிடிக்காதது இப்படி எல்லாத்தையும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவேன். அதே மாதிரியே 2012 கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன். என் சந்தோஷம் வெற்றி பிடிச்சது பிடிக்காதது இதெல்லாம் கர்த்தர்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸாம்பிளாக சொன்னால், நான் இன்றைக்கி இதை செய்தேன்ப்பா அதை செய்தேன்ப்பான்னு சொல்லுவேன். அப்பா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு சொல்லுவேன். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கப்பான்னு கூட சில நேரங்களில் கேட்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமாப்பான்னு கூட கேட்பேன். இப்படி நிறைய பேசுவேன். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு கர்த்தர் எனக்கு பதில் சொல்லவும் ஆரம்பித்தார். God became a friend of mine. அடிக்கடி நிறைய அட்வைஸ் சொல்லுவார். இப்படியே என் உறவு கர்த்தரோட பலமாச்சுது. உங்களில் பலருக்கு ஆண்டவர்கிட்ட பேசுகிற பழக்கம் இருக்கும். ஆனால் குறைகளை பற்றியோ இல்லை தேவைகளை பற்றியோ மட்டும்தான் பேசுகிற பழக்கம் இருக்கும். ஆனால் உங்கள் சந்தோஷத்தை கர்த்தர்கிட்ட பகிர்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்தால் நண்பன்கிட்ட சொல்கிற பழக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் நான் கர்த்தர்கிட்ட பேச தொடங்கினேன். அது மட்டும் இல்லைங்க, எதை செய்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். விஷயம் சின்னதோ இல்லை பெருசோ, எதை செய்தாலும் முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்கிற பழக்கம் எனக்கு வந்தது. கர்த்தர் என்னோட அப்பாவாக மாறினதுனால அவரை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். நாம் எல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச காரியத்தை செய்யணும்னு யோசிப்போம் தெரியுமா? அதை மாதிரி கர்த்தருக்கு என்ன பிடிக்கும்னு யோசித்தப்போ வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தால் உணர்த்தப்பட்டேன். அதாங்க, கர்த்தரோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்றதை தவிர வேற எதுவும் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கலன்ற விஷயத்தை. அந்த வசனத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எதெல்லாம் வேதம் செய்யவே கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவேன். ஆனாலும் 1-2 விஷயத்தில் செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் சில தவறுகளை சில நேரம் செஞ்சிடுவேன். ஆனால் அந்த தவறை மறுபடி செய்யக்கூடாதுன்னு முயற்சி பண்ணுறத விடவே மாட்டேன். அதே மாதிரி எதையெல்லாம் செய்யணும்னு வேதம் சொல்லுதோ அதையெல்லாம் கண்டிப்பாக செய்யணும்னு முயற்சி பண்ணுவேன். சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்தான், ஆனால் முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் அப்படின்னு சொல்கிற வசனத்தின்படி
முடிவு பரியந்தம் கர்த்தரோட கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியணும்னு என் இருதயத்தில் முடிவெடுத்திருக்கேன். ஸோ டெய்லி வசனங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்படி தாங்க கர்த்தர் மேலே அன்பு கூற ஆரம்பித்தேன். வேதமும் இதையே தாங்க சொல்லுது. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆமாங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதும் தான் கர்த்தர் மேலே அன்பு கூறுறது. நான் நீதிமான்லாம் இல்லைங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் நான் நீதிமானாக வாழணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடைசி வர. இப்படி நான் கர்த்தரோட கட்டளைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அவரை நேசிக்க ஆரம்பித்ததுனால என் வாழ்க்கையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்தேன். அது என்ன மிராக்கிள்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம சீக்கிரம் சந்திக்கலாங்க. கர்த்தரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாவதாக.